9 பார்த்தீங்கன்னா, அதைத்தான் நம்ம பிரிச்சு பிரிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 108ங்கிற எண் எது அப்படின்னா, 60 தமிழ் வருஷம். 60 வருடம், 9 கோள், 27 நட்சத்திரம், அதே மாதிரி 12 மாதம். இந்த மொத்தத்தையும் கூட்டினோம்னா 108ன்னு ஒன்று வரும். இதில் என்னன்னா, இதுக்குள்ளதான் ஒரு மனுஷன் எப்படினாலும் பிறந்திருப்பான். 60 வருஷத்துல ஒன்றுல ஏதோ ஒரு வருஷத்துல பிறந்திருப்பான். 60 தமிழ் வருஷத்துல 12 மாதத்துல ஏதாவது ஒரு மாதத்துல பிறந்திருப்பான். 27 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பான். அதே மாதிரி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்துல தான் அவனுடைய ஜாதக கதை மொத்தத்தையும் வச்சுதான் 108ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன்று வரும். 9ங்கிற ஒரு நண்பர் வரும். அது என்ன சார் 9 எப்படி சார் பூரணமாகும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் மொத்தம் 9 வஸ்துக்களால் ஆனது. அது என்ன 9 வஸ்துக்கள் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் 5, சூரியன், சந்திரன், ஆத்மா, பரமாத்மா, மொத்தம் 9. இது இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. எதுவுமே இந்த உலகத்துல இது இல்லாம இருக்க முடியாது. மனிதர்கள் மட்டும் இல்ல, ஜடப்பொருள் இருந்து உயிர் பொருள் வரைக்கும் அத்தனைக்குள்ளேயும் இந்த 9